எஸ்ஐபி அதுதான் சார் சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜி. எஸ்ஐபி அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சரியான டூல் அல்லவே அல்ல. நண்பர்களே, எஸ்ஐபி என்னும் மாய வலை. எஸ்ஐபி என்னும் மாய வலையா? என்ன சார் சொல்றீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது நினைச்சுக்கோங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண, புதுசா இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் இருக்கும். ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. லட்சக்கணக்கில் போய் கோடிக்கணக்கில் ஆளுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்தியா. அதுல அத்தனை பேர்கிட்ட கேட்டு பாருங்க, எப்படி சார் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, எஸ்ஐபியில தான் சார் இன்வெஸ்ட் பண்றேன், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஏன் சார் எஸ்ஐபியில இன்வெஸ்ட் பண்றேன்? எனக்கு அதுதான் சார் அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. எனக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காரு, அவர் தான் என்னோட அட்வைஸர். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சார். அவர் என்ன சொல்றாருன்னா, எஸ்ஐபியில போடுங்க, உங்களுக்கு டிசிப்ளின்டு இன்வெஸ்டிங், டைமுக்கு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், உங்களுக்கு எந்த தலைவலியும் கிடையாது. பேங்க்ல பணம் போடுறது மட்டும்தான், நீங்க மேனுவலா எதையுமே பண்ண வேண்டியது. அது பாட்டுக்கு அந்தந்த டேட்ல அந்தந்த ஃபண்டுக்கு கரெக்டா போயிட்டு இருக்கும். உங்களோட இன்டர்வென்ஷனோ உங்களோட இதுவோ, நீங்க பிஸியா இருக்கிறீங்க, டூர் போறீங்க, அதை பண்றீங்க, இதை பண்றீங்க, கல்யாணத்துல இருக்கீங்க, என்ன மாதிரியான ஒரு பிஸி ஸ்கெடியூல் இருந்தாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தடைப்படவே படாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்களா, 5 வருஷமா 10 வருஷமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெல்த் ஜெனரேட் ஆயிடும், நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுங்க, பணக்காரன் ஆயிடுங்க. ரொம்ப மேட்டர் சிம்பிள் சார். எஸ்ஐபி அதுதான் சார் சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜி. அது ஒரு மாய வலை. ஏன்னா ஏன் அது மாய வலை அப்படின்னு சொல்றேன்னா, அதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வரக்கூடிய லாபம் எந்த அளவுக்கு குறையுது அப்படின்னு நமக்கு தெரியறதே கிடையாது. ஏன்னா இதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா எஸ்ஐபி அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சரியான டூல் அல்லவே அல்ல. என்ன சார் கன்ஃபியூஷனா இருக்கு? நீங்க சொல்றது கரெக்டா? உலகத்துல அத்தனை பேரும் எஸ்ஐபி தான் பெஸ்ட்னு சொல்றாங்க, நீங்க நம்ம புதுசா எஸ்ஐபி வேணாம், எஸ்ஐபியில பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. என்ன சார் அது நியாயம் அப்படின்னா, சார் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சார். ஏன் எஸ்ஐபி வேணாம்னு சொல்ற வச்சுக்கோங்க. பேசிக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொல்ல, நம்ம 6 அறிவு படித்த நாம் அறிவே இல்லாத எஸ்ஐபியிடம் நம்மளுடைய எதிர்காலத்தை நாம் கொண்டு செல்லலாமா, அந்த எஸ்ஐபியில சமர்ப்பிக்கலாமா, என்னோட எதிர்காலத்தை பார்த்துக்கணும். அது புத்திசாலித்தனமே கிடையாது சார். அப்ப எதுக்கு நம்ம மறுபடியும் எஸ்ஐபியில பண்ணணும்? அப்ப என்ன சார் பண்றது? எஸ்எஸ்ஐபினா ஸ்மார்ட்டர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அந்த மாதிரி எதுவுமே கேள்விப்பட்டதே கிடையாது. இப்ப கேள்விப்படுங்க. புதுசா தான் சார் நம்ம லைஃப்ல வரும். 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றோமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி பட்டன் போன், இன்னைக்கு ஸ்மார்ட் போன். மாறணும். மாற்றம் தான் நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். அதான் எஸ்எஸ்ஐபி. ரொம்ப சின்ன விஷயம். 8th ஜனவரி ட்ரம்ப் 500% டாரிஃப் நான் கொண்டு வரப்போம், அதாவது டாக்ஸஸ் கொண்டு வரப்போன்னு சொன்னதான் 250 பாயிண்ட்டுக்கு மேல நிஃப்டி அன்னைக்கு வந்தது. 8th ஜனவரி வியாழக்கிழமை. எஸ்ஐபி அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுமா? பண்ணாது. ஆனா எஸ்எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த பாருங்க, எஸ்எஸ்ஐபியோட 8th ஜனவரி ரிப்போர்ட் வியாழக்கிழமை. எந்தெந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா ஃபண்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கிரீன் காமிக்குதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் எஸ்ஐபி கொடுக்குமா? அதாவது இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, என்ன நீங்க மார்க்கெட் டவுன் இருக்கும், அன்னைக்கு மட்டும் தான் என்ஐபி கம்மியா இருக்கும், கம்மி விலைக்கு கிடைக்கும். இப்போ நீங்க பாக்குறது 9th ஜனவரியோட எஸ்எஸ்ஐபி ரிப்போர்ட். இதுல பாத்தீங்கன்னா தெளிவா எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எஸ்எஸ்ஐபி ரிப்போர்ட். இதை விட தெளிவான ஒரு ரிப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு வேணா விட்டுடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கொடுத்துருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. எஸ்எஸ்ஐபியின் மகிமையே இதுதான். நீங்க 8th ஜனவரியில 250 பாயிண்ட் கீழே வந்ததுல 7th ஜனவரிக்கு நீங்க மேண்டேட் கொடுத்திருந்தீங்கன்னா எஸ்ஐபியில அது 7ஆம் தேதி வாங்கும். என்ன விலைக்கு? 250 பாயிண்ட்டுக்கு ஜாஸ்தியா நிஃப்டி இருக்கிற அந்த விலைக்கு என்ஐபி வாங்கும். அதுல உங்களுக்கு என்ன லாபம்? டிசிப்ளின் இன்வெஸ்டிங். எதுவும் தெரிய வேணாம். இந்த எஸ்எஸ்ஐபி இருக்கு பாருங்க, சூப்பரான ஒரு சிஸ்டம், புத்திசாலித்தனம்.
இருக்குது. அறிவு அதுல இன்பில்ட் ஆயிருக்கு. எப்படின்னா மார்க்கெட் கீழே வரது அன்னைக்கு மட்டும் தான் நம்ம கிட்ட சொல்லுவோம், இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா NAV வந்து விலை குறைஞ்ச. அப்ப நீங்க கேட்பீங்க, சார் அப்ப அது நாங்க பண்றோம் சார், அதாவது 5% கீழே வரும்போது நாங்க எக்ஸ்ட்ராவா இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சார் அப்படின்னு. 5% கீழே விடணும் என்ன பண்ணுவீங்க? சில நேரத்தில் 5% விழவே விடாது. மார்க்கெட் வரும், ஒரு 1% விடும், திருப்பி மேல போயிடும், திருப்பியும் மேல போவோம், திருப்பி இன்னொரு 1% விடும், திருப்பி மேல போயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க கேட்கலாம், சார் நீங்க சொல்ற கான்செப்டே வச்சு பார்த்தா கூட மார்க்கெட் விழாம இருந்ததுன்னா நீங்க SSIP-ல ஒர்க் அவுட் மார்க்கெட் விழும், 5% விழும். ஆனா ஏதாவது ஒரு காரணத்தால் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் கீழே வந்துட்டு அந்த மாதிரி விழும்போது நீங்க வாங்கணும். சார் இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க 250 பாயிண்ட் 8ஆம் தேதி ஜனவரி விழுந்திருக்கா, அதுக்கு முந்தின நாள் NAV வந்து 100 ரூபா அப்படின்னா 250 பாயிண்ட் விழுந்துருக்கா, 99 50 இல்ல 99 ரூபா கிடைக்கும், 1 ரூபா கம்மியா கிடைக்கும். அந்த மாதிரி பல 1 ரூபா சேர்ந்துட்டு 5 வருஷம் 10 வருஷத்துல பார்த்தா லட்சக்கணக்கில் போய் நிற்கும். விஷயம் அதுதான் சார், விஷயம் அதுதான். அதை வந்து யாரும் உங்ககிட்ட சொல்றதே கிடையாது. SIP-ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, SIP-ல நான் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி உங்களோட பணம் அப்படியே லட்டு மாதிரி அவர்களுக்கு வேண்டும், வாங்கினோம். அது உங்களுக்கு லாபமா நஷ்டமானது அவங்களுக்கு எந்த விதமான வருத்தமோ சிந்தனையா கிடையாது. நாம சிந்திக்கணுங்க நம்மளை பத்தி. நம்ம பணம் தான் போகுது சார். நம்ம ஒரு பொருளை பாக்குறோம், 100 ரூபாய் பாக்குறோம், ஒரே ஒரு பொருள் ஒருத்தர் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் 2 பொருள் கொடுக்குறாரு, நீங்க 2 பொருள் தானே வாங்குவீங்க. அதுதானே புத்திசாலித்தனம். இல்லைன்னா ஒரு பொருள் தான் வாங்கணும்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமா? முடியவே முடியாது. அப்ப என்ன பண்றது சார்? என்ன கரெக்ட், சரியான ஒரு கேள்வி. SIP-ய முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. SIP-ல புத்திசாலித்தனமே இல்லாத SIP-ய ஸ்டாப் பண்ணுங்க. அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நஷ்டம் மட்டுமே பல விதத்துல. லாபம் லட்சக்கணக்கில் குறையும் லாங் டர்ம்ல. அப்ப SSIP அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல SSIP போட்டு இந்த கான்செப்ட்ல மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. கரெக்ட், கன்ஃபியூஷனா இருக்குல்ல. இந்த SSIP-ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிற சொல்லி இந்த நம்பர்ல நீங்க வந்து வாட்ஸ்அப் அனுப்புறீங்கன்னா அந்த குரூப்ல எப்படி ஜாயின் பண்றது, இந்த SSIP ரிப்போர்ட் நம்ம எப்படி கேபிட்டலைஸ் பண்றது, அதன் மூலமா நாம எப்படி லாபம் சம்பாதிக்கிறது, அந்த மெத்தடாலஜி கிளீனா தெளிவா நான் சொல்றேன். அந்த குரூப்ல இப்போ 100கணக்கான ஆளுங்க இந்த SSIP ரிப்போர்ட் ஜென்ரேட் ஃப்ரீயா தான் நான் அமைச்சிருக்கேன். SSIP வேற நான் வந்து ஸ்டாக் சஜஷன்லாம் கொடுக்குறேன், அது வேற விஷயம். எனக்கு அது ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் சொல்லி. பட் அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ண உடனே அதுக்கப்புறம் SSIP-ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்பெல்லாம் மார்க்கெட் டவுன் ஆகுது, அதை நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும், இந்த ரிப்போர்ட் எப்போ வரும், என்னென்னைக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாபம் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனமான அந்த ரிப்போர்ட் டெய்லி உங்களுக்கு வரும். வந்துட்ட அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், ஆமா இது வரைக்கும் நான் SIP-ன்னு சொல்லி முட்டாள்தனமா போட்டு இருந்தேன், இதுதான் பெஸ்ட் சிஸ்டம், இதுதான் எனக்கு லாபமா இருக்கு. நேற்று நான் பாக்குற 100 NAV இன்னைக்கு 99 ரூபாய் வாங்கினேன். நல்ல வேலை நான் 100 ரூபாய் வாங்குறேன், 99 ரூபாய் வாங்கினேன். SIP மார்க்கெட் மேல இருந்தாலும் கீழே இருந்தாலும் அந்த பாடம் வாங்கிட்டு இருக்கு. எதுக்கு மேல இருக்கும்போது வாங்கணும், கீழே இருக்கும்போது மட்டும் தான் வாங்கணும். அதுதான் SSIP, அதுதான் சூப்பர், அதுதான் புத்திசாலித்தனம். நமக்கு அறிவு இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? SIP-ய நிறுத்துங்கள், SSIP-ய தொடங்குங்கள். இந்த நம்பரை வச்சுக்கோங்க, இதுல நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. நான் உங்களுக்கு இந்த SSIP-ல எப்படி ஜாயின் பண்ணி லாபம் பண்றது அப்படிங்கிற மெத்தடாலஜியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிளஸ் அந்த குரூப்லயும் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி வச்சு என்ன பண்றது ஏது பண்றது டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியாத ஒரு டூல், தெரியாத ஒரு விஷயம் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு புதுசா நம்ம ஒண்ணு கத்துக்கும் போது அதனுடைய பெனிஃபிட் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரணும். ட்ரெடிஷனலா பண்றதெல்லாம் பண்ணவே கூட. என்ன சார் வாரன் பஃபெட்டே வந்துட்டு SIP-ல தான் பண்றேன் சார். உலகத்துல 1000 பேர் 1000 சொல்லுவோம் சார். எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. உலகத்துல இருக்கிற அத்தனையும் நம்ம ஏத்துக்கிறோம் கிடையாது. புதுசா ஒவ்வொன்று 10% ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரையல் காஸ்ட் நத்திங். ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகல விட்டு திருப்பி பழையபடி SIP நீங்க போங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், SSIP நீங்க ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் SIP பக்கமே போக மாட்டீங்க சார், கேரண்டி நான் சொல்றேன். ஏன்னா அந்த குரூப்ல ஜாயின் பண்ற அத்தனை பேர் SSIP தவிர SIP நாங்க இனிமே போகவே மாட்டோம் சார். ஏன்னா அவங்க அந்த அனுபவம் கண்ணு முன்னாடியே தெரியுது. லாபகரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஈஸியான சிஸ்டம், எந்தெந்த ஃபண்டில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தெளிவான ஒரு வீடியோ கண்ணு முன்னாடி ரிலீஸ் பண்றது. அதோட வேற என்ன சார் உங்களுக்கு வேணும்? சோ இந்த நம்பருக்கு நான் மறுபடியும் இந்த நம்பரை நான் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் அனுப்புங்கள். இதை இந்த SSIP ரிப்போர்ட் வச்சு நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கலாம் அப்படிங்கிறது தெளிவா நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த விஷயத்துல உங்களுக்கு வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும், டவுட் இருக்கு, மெசேஜ்ல வந்து நீங்க போடுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.